நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடும் என்றும் நாளை முதல் பிரச்சாரத்தை தொடங்குவேன் எனவும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கையையும் அவர் வெளியிட்டார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நாங்கள் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கும் என்று தெரிவித்தார். கரும்பு விவசாய சின்னத்திற்கு கடைசி வரை போராடினோம், ஆனால் கிடைக்கவில்லை என்று கூறிய சீமான் பாஜகவுடன் கூட்டணி வைத்த டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம், ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கிடைத்துவிட்டது என்று தெரிவித்தார். கரும்பு விவசாய சின்னத்தை இழந்தாலும் எண்ணத்தை இழந்து விடாது என்று கூறிய சீமான் மைக் சின்னத்தை அறிமுகப்படுத்தினார். இத பேசி ஒன்றும் பயனில்லை. அது எங்க சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? அவர் போட்டிடுறாரா? அது வேணும்னே செய்யறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க அவங்க கூட்டணியில இல்லையே தம்பி. எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் எப்படி இருந்துச்சு? இன்னொரு மாநிலத்துல சைக்கிள் சின்னம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா நான் கேட்கறதுக்கு பதில். இன்னொரு மாநிலத்தில் இருக்க அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்றேன். நீங்க எப்படி எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்ப எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் 2 தொகுதியில் போட்டி. 2 தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில தான் போடுறாருன்னு, அதனால சொல்றீங்க. அதே மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் சொல்றீங்க, திருமாவுக்கும். அவர் 2 தொகுதியில் போட்டிட்டாரு, கொடுங்களேன். இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்க அண்ணனுக்கு பொருந்தும்னா 2 தொகுதியில போட்டிட்டாருல, கொடுங்களேன். இதுல எல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க? எல்லா தொகுதியிலையும் அமைதியா கட்டு தொகை போடுற வேட்புமனு தாக்கல் நடக்குது. கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது? அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகுன்றது எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டனார் பாடிட்டு. அறம் சார்ந்து நில்லுங்க, ஒரு நேர்மை கடைப்பிடிங்க. இந்த ஆட்டம் எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை ஆட்டத்துக்கு ஆடிடுவீங்க, எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படின்னு. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம். அது ஒண்ணு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை சீமான் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர் இவிஎம்களுக்கு தடை, ஊழல் செய்பவர்களுக்கு தேர்தலில் நிற்க தடை, ஒருவர் 2 தொகுதிகளில் போட்டியிட தடை, இடைத்தேர்தல் முறை ஒழிப்பு என்ற வாக்குறுதிகளை அறிவித்தார்.